ஸோ ம். அந்த கலைவாணியே அப்படின்னு பாடும்போது அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இனிமே ஜேகேபி வாழ்க்கையில ஆரோகணம் மட்டும்தான். ஸோ ம். அவரோகணம் சந்திச்சாச்சு அவரு. ம். He is ம். for இப்ப பாட்டு மேல போயிட்டே இருக்கணும். போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து கேபி சார், ராஜா சார் எல்லாருமே உட்காந்துட்டு அவர் ரொம்ப அழகா அது மெனக்கெட்டு அந்த கல்யாணியில எல்லாமே ஆரோகண பிரயோகங்கள் மட்டும் தான். அந்த தருணத்துல வந்து ஜேகேபி சிந்து பிரிஞ்சிருவாங்க ஆல்மோஸ்ட். ஆமா, ஆமா. பட் இவர் திருப்பியும் அவர் பாடுறார் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை பாக்குறதுக்காக இவங்க வந்து உட்காரும் போது ஜேகேபி சிந்துவை பார்ப்பாங்க, சிந்து அவங்க அம்மாவை பார்ப்பாங்க. ஸோ அது வந்து மூணுமே ஒரு ஒரு கிரகபேதம் நடக்கும் உள்ள. ஆ. ஸோ கல்யாணிக்குள்ளேருந்து ஒரு கிரகபேதம் போய் ஒரு சிந்து பேரவிக்குள்ளேயே போவார் ராஜா சார். அது அந்த ஓகே. setting நான் பாடினா கூட அந்த எஃபெக்ட் வராது. நீங்க அத கேட்கணும். செகண்ட் பிஜிஎம் நினைக்கிறேன். கலைவாணியை பாடும்போது ஒரு 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 நாட்ச் கல்யாணிலேருந்து விலகி கல்யாணிக்குள்ளேருந்தே ஒரு சின்னதா ஒரு தோடி சிந்து பேரவி மாதிரி போய் he will remind us of that சிந்துவோட டியூன். நான் ஒரு சிந்து. அங்க அந்த அந்த ஒரு சின்ன ஒரு கால் பேக் கொடுப்பாரு. சோ தட் அவங்க அம்மாக்கும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அங்க கொண்டு வருவார். ஜேகேபி வந்து சிந்து இஸ் நாட் ஜஸ்ட் மீட்டிங் ஜேகேபி பட் ஆல்சோ அவங்க அம்மாவையும் இப்ப அம்மான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாடல் வரும். ஸோ என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு அந்த ஒரு டைரக்ஷனா இருக்கட்டும், அந்த ஒரு சீக்வன்ஸ் இந்த அந்த ஸ்டேஜ் அவங்க ஷூட் பண்ற விதமா இருக்கும். 3 பேருமே அந்த சிவகுமார் சார், ஹாசினி மேடம் எல்லாருமே அப்படி நடிச்சிருப்பாங்க அந்த படம். ஸோ அந்த நடிப்பு தாண்டி இசை மூலமா அந்த கதையை சொல்லணும் அப்படின்னா அது ராஜா சார். அது இஸ் a beautiful director in that way. மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்ல, அந்த படத்தை அப்படி உள்வாங்கினாதான் அவரோட மியூசிக்னால அவரு இன்னும் பெட்டரா அதை டிரெக்ட் பண்ணிருப்பாரு, எலிவேட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி நிறைய படங்கள் உண்டு.